வாழ்க வளமுடன். நேர்மையாயிரு. என்றைக்குமே நம்ம முடிஞ்சதை எண்ணி உட்காந்துட்டே இருந்தோம்னா நம்ம ஓரமாக உட்காந்துட்டே இருக்கணும். இப்போ எந்த பொருளுமே ஒரு பொருள் தங்கத்திலே செஞ்சாலும் எத்தனை கோடி போட்டு விலை வாங்கினாலும் அதை யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா என்னாகும்? அது கொஞ்ச நாளில் அதோடைய வேல்யூஷன் குறையும். அது ஒர்க்கிங் கண்டிஷன் மாறலாம். எந்த பொருளாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கே இருந்தாத்தான் அது தங்கம். நம்ம கிணத்துலையே ஓட பாருங்கள், தண்ணி இறைக்க மோட்ரு ஓடத்தான் தண்ணி ஊறும். அங்கே தண்ணி நல்லா ஊற்று வரும். அதேமாரி நம்ம நம்ம வாழ்க்கையில் ஒரு முடிந்ததை எண்ணி கவலைப்பட்டுக்கே இருந்தோம்னா ஒன்றுமே ஆகாது. நமக்கு வீணாக மனநோய் தான் வரும். அதனால் அடுத்து என்ன செய்யலாம் என்று ஒரு நொடி நம்ம யோசிச்சோம்னா நம்ம லைஃப் மாறலாம். வரலாறு நாளை மாற்றி அமைக்கப்படும். நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு போனோம்டா, மேலே போகணும்னு ஆசைப்பட்டோம்டா, அடுத்து ஒன்று இல்லாட்டி ஒன்று போய் நிற்கணும். அப்போ எதுலையாச்சும் ஒன்றில் நம்ம முன்னுக்கு வந்துடலாம். அப்போ நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த உலகத்தில் எப்படி உட்காந்துருது தெரியுமா? இன்றைக்கி அந்த காலத்தில் கடுமையாக உழைத்ததுக்கு மட்டும் காசு வாங்கிய நம்ம முன்னோர்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அன்றைக்கி மனிதன் கௌரவமாகவும் சத்தியமாகவும் யார் சொத்துக்கு ஆசைப்படாமல் அந்த காலத்தில் மனிதர்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. உட்காந்துக்கிட்டு எப்படி சம்பாதிக்கலாம், அதேமாரி அடுத்தவன் வெள்ளை சட்டை போட்டு போகக்கூடாது, அடுத்தவன் ஆளுக்கு புருஷன் முண்டாட்டியோட சோடியாக சிரிச்சு பேசக்கூடாது, குழந்தை குட்டியோட சந்தோஷமாக ஒரு குடும்பம் இருந்தால் அப்படியே பார்க்குறவங்களுக்கு பிடிக்காது. ஏனென்றால் இன்றைக்கி உலகத்தில் நிறையா பேர் எப்படி இருக்காண்டா, நம்ம வாழ்கிறோமோ வாழலையோ, ஏற்று வீட்டுக்காரன் வாழக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரன் வாழக்கூடாது, நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி வாழக்கூடாது, அக்கா தங்கச்சி வாழக்கூடாது. இன்றைக்கி அப்படித்தான் நினச்சி நிறையா பேர் கங்கணம் கட்டி அலையிறேன். நமக்கு நம்ம லைஃப் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம அழுக்கணும்டா. நம்ம இன்றைக்கி உதாரணத்துக்கு நம்ம சாப்பிட்றோம், அந்த சாப்பாடு சத்து யாருக்கு போய் சேரும்? யார் சாப்பிட்றாங்களோ அவங்க உடலுக்கு தான் போய் சேரும். அதேமாரி நம்ம நினைக்கிற நல்லது கெட்டதெல்லாம் யாருக்கு போய் சேரும்? நமக்கு தான் சேரும். அதனால் நம்ம இந்த அளவுக்கு நல்ல சிந்தனை வரணும், நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். நீதி நேர்மை நியாயம் இருந்தால் ஒரு உண்மையாக இருந்தோம்டா ஒரு லெவலுக்கு மேலே வர மாதம் நம்மளை படைத்த இறைவன் நம்மளை கைவிடவே மாட்டார். நம்ம வாழ்க்கையை மாற்றி நம்மளை மகிழ்ச்சியாக வாழ வைப்பார். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மணி நேரத்துடன் வாழுங்கள். வாய்மை வெல்லும்.